எஸ்ஐஆரை பீகார்ல எடுக்கிறாங்க. 80 லட்சம் பேரோட வாக்குகளை இல்லாம பண்றாங்க. சொன்ன ஒரு 3 மாசத்துல பாஜக அங்க அமோக வெற்றி பெறும். அப்ப அதை நம்ம பாக்குறப்போ தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய அச்சத்தையும் பயத்தையும் தருது. ஏன்னா வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே வாக்குச்சீட்டு முறை தான் இருக்குது. அதை கேட்டால் நீங்கள் பாப்புலேஷன் அதிகம், அந்த இது அதிகம், அது அதிகம்னு சொல்லிட்டு பேசுறீங்க. என்னதான் இவிஎம் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் பல கட்டமாக தானே தேர்தல் நடத்துங்க. வாக்குச்சீட்டு முறையில் 10 கட்டமாக நடத்துங்க. பாஜக 100 விழுக்காடு கொடுங்கோல் ஆட்சி தருவார்கள் என்றால் அது படி மேலே போய் 120 விழுக்காடு கொடுங்கோல் ஆட்சி தரக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ். 2 கட்சியின் மீதும் நம்பிக்கைத்தன்மை இன்மை, இந்த நாட்டின் மீதே நம்பிக்கையின்மையாக மாறிடுச்சு. அதனால வாக்காளர்கள் வாக்கு போடுறதை விட்டுட்டான். எல்லாரும் எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்குது, தாவேகா எதிர்க்குது. ஆனா இவர்கள் எல்லாரும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கன்றது ஒரு டிஸ்க்ளைமரா போட்டு தமிழ்நாட்டில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 13வது ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு பாஜக 1 லட்சம் பேரை 10,000-10,000 பேரை அனுப்பி இந்த ஃபார்மை கூட அவங்க ஓட்டை கொடுத்து பணத்தையும் கொடுத்து 1 லட்சம்ன்றது ரொம்ப குறைவா சொல்றேன். இந்தியாவுக்குள்ள யாருக்கு வேணா எங்க வேணா ஓட்டுரிமை இருக்கான். அப்புறம் எதுக்கு மொழி வாரியா பிரிச்சேன்றதை அக்செப்ட் பண்ண? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தின்னு வரீங்க. இப்போ கேவலமா எஸ்ஐஆர் ஆதரிக்கிறீங்க. ஏங்க உங்களுக்கு பொழப்பு நடத்துறதுக்கு வேற தொழிலே இல்லையா? அரசியல் தான் இருக்கா? கூட்டணி எல்லா இடத்துலயும் ஆட்சியை பிடிச்சாச்சு. எங்கெங்கெல்லாம் பிடிக்கலையோ அங்கங்கெல்லாம் இப்ப பிடிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட பல வருடங்களா ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுல இந்த தடவை வாக்குரிமை, ஆனா சீமான் அவர்கள் அதற்கு மாற்று அரசியல் நான் வெறும் வாய் வார்த்தையில சொல்லல. இது எஸ்ஐஆர் எதிர்ப்புனா அது எதிர்ப்பு தான். எஸ்ஐஆர் நடத்த முடியாது, எந்த எலெக்ஷனும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு ஃபோர்ஸை வச்சு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி நிற்குது. அப்பதான் மக்கள் என்ன பண்ணணும்? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்க தம்பி. அதாவது எஸ்ஐஆர் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கு அப்படின்ற ஒரு பேசு பொருளா இருக்கு. இதை எதிர்ப்பவர்கள் பல கட்சிகள் எதிர்க்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தான் களத்தில் இறங்கி இது வேண்டாம் எங்களுக்கு அப்படின்றதுல உறுதியா நிக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் பச்சோந்தித்தனமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேசு பொருளான விஷயமும் போயிட்டு இருக்கு. அது எந்த வகையில நம்ம மக்களுக்கு ஒப்பிட்டு புரிய வைக்கணும் அப்படின்றதுலதான் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஓகே, முதல்ல எஸ்ஐஆர்ன்றது நிறைய பேர் நிறைய விதமா அது என்ன பாதகம் என்ன சாதகம்ன்றத பல விஷயங்கள்ல குழப்பத்தை பேசியிருக்காங்க. அது ஒரு இடியாப்ப சிக்கல்னு சொல்லியிருக்காங்க. அது இடியாப்பம் இல்லை, அது இட்லி தான், ஈஸியாக அணுகி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எஸ்ஐஆர் தமிழகத்தில் என்ன மாதிரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, எஸ்ஐஆரை பீகாரில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேரோட வாக்குகளை இல்லாமல் பண்ணுறாங்க. 80 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த தேர்தலில் ஒரு 3 மாசத்துல பாஜக அங்க அமோக வெற்றி பெறும். சாதாரண வெற்றியில் அமோக வெற்றி, கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை நம்ம பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அச்சத்தையும் பயத்தையும் தருது. ஏன்னா பீகாரில் பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் தான் பீகாரில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்ஜேடியில் கூட்டணி இருக்கிறப்போ அவர் முதல்வராக இருந்திருக்காரு. அப்போது 10 முறை இதுவரைக்கும் முதல்வராக நிதிஷ்குமார் இருந்திருக்காரு. கண்டிப்பா அது நிதிஷ்குமாரோட கோட்டை பீகார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல பாஜக வாங்கின வாக்குகள் பிரதானமாக பேசப்பட ஒரு வாக்குகளா இருக்கு. ஆர்ஜேடியோட மிகப்பெரிய தோல்வி எஸ்ஐஆர் தான் இந்த வெற்றிக்கு காரணம், எஸ்ஐஆர் தான் ஆர்ஜேடியோட தோல்விக்கு காரணம்னு நாடு முழுக்க பேசப்பொருளா மாத்திருக்கு. அப்ப இந்த எஸ்ஐஆர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுக்க போறாங்கன்னு வரப்போ ஆளும் கட்சியிலேருந்து எதிர்கட்சிகள்லேருந்து சின்ன அமைப்புகள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன் நம்ம சொல்லலாம். முதல்ல திமுக அதை எதிர்க்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வாக்காளர்களாக பாதிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்லிட்டு புறம் தள்ளுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு பக்கம் எஸ்ஐஆர் நல்லது தான், அதனால் திருட்டு ஓட்டுக்கள் கள்ள ஓட்டுக்கள் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கே 4 ஓட்டு 5 ஓட்டெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை, இருக்குது. அதை நம்ம எஸ்ஐஆர் மூலயமாக நீக்கிட்டு இந்த தேர்தலை சந்திச்சாதான் நம்மளால் தேர்தலை சரியாக நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. இதில் நம்மளுடைய கேள்வி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம கேட்கணும்.
பீகாரில் முதல்ல எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்கு போடுவது தான் உச்சபட்ச ஜனநாயகமாக இருக்கிறது. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 100 விழுக்காடு வாக்குகளில் 60 விழுக்காடு 59 விழுக்காடு தான் பதிவாகுது. அப்போ இவங்க என்ன வராங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் பதிவாகிற வாக்குகளுடைய எண்ணிக்கை குறையிறப்போ அது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பிரதமரை உருவாக்குது, ஒரு சீஃப் மினிஸ்டரை, ஒரு முதல்வரை உருவாக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 100 விழுக்காடை ஒரு 80 விழுக்காடாவது ரீச் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறப்போ என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க, ஆனால் வாக்கு போடுறதில்ல. என்ன பிரச்சனைன்னு பார்க்குறப்போ ஒருத்தருக்கு 4 ஓட்டு இருக்குது, இன்னொன்று எங்கெங்கேயோ இருந்தவங்களுக்கு எங்கெங்கேயோ ஒரு இடத்துல வாக்குகள் இருக்கு. இறந்தவர்களுக்கு பிரதானமாக இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்கு. இந்த வாக்குகள் கள்ள ஓட்டுகளாக போடப்படுது. சில மையங்களில் ஓட்டே போடாமல் நிற்குது. அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டா 100%ன்றது 80% ஆகிடும். 80%ல் 60% வாக்கு பதிவானால் அது ஓவராலாக 80% பதிவான ஒரு கணக்காக இருக்கும். அப்போ நம்ம அதை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ணாங்க. ஆனால் பீகாரில், ஹரியானாவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எஸ்ஐஆர் பண்ணதுக்கு அப்புறமாவும் 60லேருந்து 65% வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. அப்போ இங்க வாக்குகள் பதிவாகாததற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் பார்க்கல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா, மக்கள் இறந்து போனவங்க இருக்காங்க, ஒரே மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, ஒரே வாக்காளர்கள், ஒரே வீட்டில் இத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரே பேரில் இத்தனை வாக்குகள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்களே தவிர, மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை இழந்து விட்டாங்க, நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இவனுக்கு ஓட்டு போட்டு என்னடா நடக்க போகுதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏழை கூலி தொழிலாளி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், புலம்பெயர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ அவன் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி இங்கே இந்த நாட்டுக்கு ஓட்டு போடணும்னு வச்சுக்கலாம், அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஓட்டே போடாமல் விட்டுருவோம். ஓட்டே போட நம்ம ஒரு ஓட்டால என்னடா நடந்துட போகுது? என்னதான் உருண்டு பிறந்தா நீ புலம்பெயர் கூட விட்டுருங்களேன். நார்மலா சில பேரு அன்னைக்கு வாக்கு செலுத்துற அன்னைக்கு ஒரு விடுமுறை கிடைச்சுதா, அந்த விடுமுறையை செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கிறவங்களா இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எலைட் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் அது ஒரு ஹாலிடே ஃபேமிலியோட அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கோம், எப்படியாவது செலிப்ரேட் பண்ணலாம், மூவி போகலாம், அப்படி இருக்கிறாங்க எலைட்டு. ஆனால் ஒரு வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க சாதாரண மக்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடமை இதை போய் செலுத்தணும் அப்படின்றதுக்கு முன்வரதே அவங்க தான். அப்போ இந்த ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டார்கள்னு எடுத்துக்கணும். ஆமா, நீங்க இவிஎம் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க, இவிஎம் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா, மேஜிக்கல் ஓட்டு, யாருக்கு என்ன ஓட்டு போடுறோன்னே தெரியாது, பட் நமக்கு லைட் எரியும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் அச்சு குத்துவான், என்ன யாருக்கு போட போறோம், எந்த மூஞ்சில குத்த போறோன்றத அச்சடிப்பான். அச்சடித்து அவனோட ஓட்டு போட்டு அவன் வெளியே வருவான். சின்னமே தெரியாது இந்த எங்க இருக்கு என்ன இருக்கு என்னன்னே தெரியல. 1ல 5 நம்பர்ன்றான், பட்டன் அழுத்துன்றான், பீப் சவுண்டு வரும்ன்றான், லைன்ல நில்லுன்றான், போடுன்றான். எதையோ ஒன்றத்தை நம்மளும் ஓட்டு போடணுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம போட்டு வரோம். பெரிய பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே வாக்குச்சீட்டு முறை தான் இருக்குது. அதை கேட்டால் நீங்கள் பாப்புலேஷன் அதிகம், அந்த இது அதிகம், அது அதிகம்னு சொல்லிட்டு பேசுவீங்க. ஏன் நீங்கள் எல்லாரும் இவிஎம் பாக்ஸ் வச்சுருக்கீங்களே, ஒரே கட்டமாக உங்களால் தேர்தல் நடத்த முடியுமான்ற கேள்வி இருக்குது. என்னதான் நீ இவிஎம் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் பல கட்டமாக தானே தேர்தல் நடத்துகிற. பீகார் போன்ற ஒரு மாநிலத்திலேயே 3 கட்டமாக நடத்துகிறோம், 2 கட்டமாக நடத்துகிறோம் தானே சொல்கிற. வாக்குச்சீட்டு முறையில் 10 கட்டமாக நடத்துங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கு. இந்த அரசாங்க 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தாலும் பாஜக தான் வெற்றி பெற போகுது, நம்ம ஓட்டு போட்டு என்ன நடந்துட போகுது. இன்னொன்று பிரதான எதிர்கட்சி இல்லை, அதை நம்ம தெளிவாக பார்க்கணும். ராகுல் காந்தியால மோடியை வீழ்த்த முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டதனால் மக்கள் வாக்களிக்க விரும்பலங்க. நிச்சயமா அதாவது இந்த அளவுக்கு காங்கிரஸ் பின்னாடிக்கு போமான்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. கிட்டத்தட்ட 9.5% வாக்குகள் குறைவா வாங்கியிருக்காங்க பீகார்ல. அப்போ இந்த அளவுக்கு ஸ்வீப் பண்ண வேண்டிய இதுவும் நிலைமை இருக்காதுல்ல. மாற்றம் தேவைன்னா அப்ப ராகுல் காந்திக்கு போட்டிருக்கணும். இன்னொன்னு, நம்ம இன்னைக்கு ராகுல் காந்தின்னு பேசுறப்போ, ராகுல் காந்தி காங்கிரஸ் மட்டும் என்ன புனிதரா அப்படின்னு பேசுறப்போ, பாஜக 100 விழுக்காடு கொடுங்கோல் ஆட்சி தருவார்கள் என்றால் அதில் ஒரு படி மேலே போய் 120 விழுக்காடு கொடுங்கோல் ஆட்சி தரக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ். இங்கே ஆட்சியை கலைக்கிறதுல இருந்து ஒரு இனத்தை அழிக்கிறது வரைக்கும் வேலையை பார்த்தவங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்றத மறக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் அவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இன்னொரு இனத்தை எப்படி அழிக்கலான்றது காங்கிரஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு காங்கிரஸ் ரொம்ப மோசமான கட்சியாக இருக்குது. 2 கட்சியின் மீதும் நம்பிக்கைத்தன்மை இன்மை, இந்த நாட்டின் மீதே நம்பிக்கையின்மையாக மாறிடுச்சு. அதனால் வாக்காளர்கள் வாக்கு போடுறத விட்டுட்டான். இது ஒரு பக்கம், அதனால தான் குறைஞ்சிது. ஆனால் நீ அதை சரி பண்ணாமல்
அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுற வகையில் நீ நடந்துக்காம நீ என்ன பண்ணுற எஸ்ஐஆர்ன்ற பேரில் நாங்கள் வாக்குகளை சீரமைக்க போகிறோம், சிறப்பு தீவிரமாக அதை நாங்கள் வந்து சரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு எஸ்ஐஆர் நம்ம கொண்டு வரீங்க, கொண்டு வந்து அந்த விஷயத்தை செஞ்சுட்ருக்கீங்க. இப்போ தமிழ்நாடுக்கு வரீங்க, தமிழ்நாடுக்கு வரப்போ திமுக என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழருடைய வாக்குகளையும் எடுக்க போகிறாங்க, பீகாரிகள் மற்ற புது வாக்காளர்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, இது பாஜகவுக்கு சாதகமான ஒரு தேர்தலாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் அதை சொல்கிறீங்க, விஜயும் அதை சொல்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கும் ஓட்டே கிடையாது. ஆமாம், இன்ன வரைக்கும் யாருக்குமே ஓட்டே கிடையாது. நம்ம இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாதான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஆனால் இது எல்லாமே சொல்லிட்டு விஜய் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா தானே டிவி கேக்கு வந்து குத்துவாங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டைலாக்காக பேசினார். எல்லாத்தையும் மக்களையும் பேசுகிற சித்தப்பு, இதை மட்டும் ஏன் கோட்டை விடுற அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா, எல்லாரும் எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்குது, தாவேகா எதிர்க்குது, ஆனால் இவர்கள் எல்லாரும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கன்றது ஒரு டிஸ்க்ளைமராக போட்டு மக்கள் மத்தியில் ஒரு உளவியலை உண்டு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா உறுதியா இல்ல, அதாவது எதிர்ப்புன்றத வெளியில காட்டுறாங்க, அந்த எதிர்ப்புல உறுதியா இல்ல அப்படின்றதுதான். இன்னும் ஒரு கூடுதலான என்னன்னா, நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் செய்தி வாசிக்கும் போது வந்த செய்தி, காங்கிரஸ்ல கூட்டம் நடத்துறாங்க. எதுக்காகன்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக. அந்த கூட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் அந்தந்த தொகுதியில உள்ளவங்க அந்தந்த ஏரியாவுக்கு கொண்டு போய் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த எஸ்ஐஆர் எல்லாம் அவங்க கிட்ட ஃபில் பண்ணி வாங்கி அவங்கள நம்ம வாக்காளர்களா மாத்துவதற்கான வேலையை பாரு. விஜயம் அதே தான் சொன்னாரு, நீங்க நம்ம நண்பர்கள் நம்ம தொகுதி ஆட்கள் என்ன பண்ணோம்னா அவங்க கிட்ட போய் ஃபார்மை கொடுக்கணும், கொடுத்துட்டு அதை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணுங்க, ஏன்னா ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவும் அதே தான். திமுக இன்னும் ஒரு படி மேலே போய் பிஎல்ஓஸ் நான் சொல்ல, பிஎல்ஓன்னு பூத் லெவல் ஏஜென்ட் ஆஃபீஸர், ஏஜென்ட் யாருன்னா திமுக காரன், ஏஜென்ட் அனுப்பி கூடயே நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பல இடங்கள்ல அது பெரிய பிரச்சனைகளை சண்டைகளே உருவாக்கியிருக்கு. அவ கூட அனுப்பி ஃபில்அப் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுல இவங்க எல்லாரும் குறிக்கோளாக இருக்காங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா, நீட்டு வேணான்னு நாங்கள் எதிர்ப்போம், ஆனால் நீட்டுக்கு எக்ஸாம் எழுத வைப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவங்க எல்லாருமே செயல்படுறாங்க. இதை நீங்கள் பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய 13வது டீட்டெயிலில் என்ன சொல்கிறாங்க, ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், உங்கள் அப்பா அம்மாவோட லிஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர லிஸ்ட்டில் கடைசி ஃபார்ம் என்னென்னா, கடைசியாக நடந்து முடிந்த பீகார் எலெக்ஷனில் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்த அந்த ரசீது இருந்தாலே போதுமானது, தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 13வது நம்பர் சொல்கிறாங்க. அப்போது பீகாரிகளுக்கு சாதகமாக ஏன் இங்கே நடக்கும் கேட்டால், ஆஃபீஸர்ஸ் வந்துடுவாங்க, மிலிட்ரி மேன்ஸ் வந்துடுவாங்க, புடுங்கி வந்துடுவாங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? ஏன் பீகாரில் இருக்கிறவங்க வந்து வாக்களிக்கணுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குலாம் எழாதான்? சரி, இப்ப அங்க ஃபில்அப் பண்ண ரசீது இருந்தா போதும், அப்ப அவனுக்கு அங்க ஃபில்அப் பண்ணி அங்க அவர் 2025 அந்த சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு போடுவார், 2025 தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலையும் 26 இந்த சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு போடுவார். தமிழகம் வாய பொழுது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும். வட இந்திய தொழிலாளர்கள் அதை செய்ய போறாங்க. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தான் செய்யும். ஆபீசர்ஸ் ஏன் இங்க ஓட்டு போடணும்? ஆபீசர்ஸ் தான் பணம் இருக்குல்ல, காசு இருக்குல்ல, போய் பீகார்ல போய் போட்டுவாங்க. தமிழ்நாட்டுல உனக்கு என்ன வேலை? ஏன் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த அதாவது குப்பை கொட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏரியால வட இந்தியர்கள் இருக்கிற இடத்துல தமிழகத்துல குப்பை கொட்டி வச்சிருக்காங்கன்னு சாலையில இறங்கி போராட்டம் பண்றாங்க. அந்த குப்பை அல்ல, நான் இருக்கிற இடத்துல நாத்து அடிக்குது. யார் உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா? தான் சொல்றேங்க, நம்ம வந்து வட இந்திய தொழிலாளர்கள் வட இந்தியர்கள் ஒட்டுமொத்தமா நம்ம எதிர்க்கல. உனக்கு வாக்கு போற உரிமை இங்க யார் கொடுத்தது? நாடு எப்படி பிரிக்கப்பட்டது? மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. இதை யாராவது மறுக்க முடியுமா? இல்ல. இந்திய பிரதமர் மறுக்க முடியுமா? மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, மொழி வழியே தான் ஆட்சி அதிகாரம் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு எங்கிருந்தோ வந்தவங்க எங்களை ஆண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பலர் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு தமிழர் ஆளலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பீகாரிக்கு வாக்குரிமை கொடுத்தா என்ன நடக்கும்? இப்போ பீகாரி மட்டும் பேசுவீங்களா? இவங்கள பேச மாட்டீங்களா? அவங்க எல்லாரையும் பேசுகிறோம். அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கிறது பிரதானமாக பீகாரிகளுக்கு இங்கே நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இங்கே ஓட்டுன்னா, அப்போ உங்களுக்காகவே இது தயாரித்தது போல இருக்கே. நீங்கள் இன்றைக்கி ஒப்புக்காக சொல்லலாம், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, நீங்கள் சொல்லலாம். நாளைக்கு பாஜக ஒரு 1,00,000 பேரை 10,000 பேரை அனுப்பி இந்த ஃபார்மை கொடுறா அவனுக்கு ஓட்டுறா அப்படின்றாங்க. அவன் ஃபார்மை கொடுத்துட்டு 1,00,000 பேருக்கு ஓட்டை கொடுத்துட்றாங்க. ஓட்டை கொடுத்து பணத்தையும் கொடுத்தா 1,00,000ன்றது ரொம்ப குறைவாக சொல்கிறேன். ஒரு 10,00,000 பேர் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு நீ இப்போ ஓட்டு போடுறாங்க. 10,00,000 பேரும் பாஜகவுக்கு ஆதரவான கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு பாஜக இங்கே ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கே போவாங்க? இங்கே இருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்களிலும் எல்லா பேங்க்லேயும் இன்னைக்கு இந்திக்காரன் தான் இருக்கான், எல்லா பெட்ரோல் பங்க்லையும் இந்திக்காரன் தான் இருக்கான், எல்லா ஹோட்டலும் இந்திக்காரன் தான் இருக்கான்.
நாங்கள் ஹிந்தி வேணான்னு சொன்னோம். இன்னைக்கு கோவையில் பிரதமர் பேசியிருக்காரு, நேற்று பேசியிருக்காரு இந்த மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்து ஏன் தமிழ் கற்றுக்கலன்றது வருத்தப்பட்டேன். என்ன சொல்ல வரீங்க? சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்கங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஹிந்தி வேணான்னு நாங்கள் சொன்னோம். ஹிந்திக்காரங்களை திணிக்கிற, ஹிந்திக்காரங்கிட்ட ஆட்சியை கொடுக்க போற, ஒட்டுமொத்த தமிழ் இனமே அழிய போகுது. இதை எதிர்த்து யாரையாவது குரல் கொடுப்பாங்களா? யாராவது பேசுவாங்க? இதுல கூடுதலா என்னன்னா, அதாவது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல அவங்கள ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, ஏன் எதிர்க்கணும்? அரசியல் விமர்சகன்ற போர்வையில ஏன் எதிர்க்கணும்? எல்லா மக்கள் தான், யாருக்கும் எங்க வேணா ஓட்டு போட உரிமை இருக்கு. இப்ப நான் இதே போயிட்டு அமெரிக்கால போய் ஓட்டு போட்டு வர முடியுமா? இந்தியாவுக்குள்ள யாருக்கு வேணா எங்க வேணா ஓட்டுரிமை இருக்கான். அப்புறம் எதுக்கு என் மொழி வாரியா பிரிச்சேன்றதை அக்செப்ட் பண்ண? அப்புறம் எதுக்கு இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான உரிமை இங்க இருக்குன்றதை ஏன் நிலைநாட்டின? இதெல்லாம் உண்மையாவே பார்த்தோம்னா நம்ம கேரளா கர்நாடகாவெல்லாம் பாராட்டுறோம். ஏன்னா அவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல மக்களுக்கு புரியல, முதல்ல குழப்பத்தை உண்டு பண்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ எங்க வீட்டுல கொடுக்குறாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, வாங்கி ஃபார்ம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போய் ஃபில் பண்ணி கொடுத்தா கொடுப்பாங்க, எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன, குடு ஓட்டு போட முடியாது, ஃபில் பண்ணி கொடு. இதுல என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையாக பிரதானமா இருக்கு. அப்போ இந்த ஏஜென்ட்டுகள் அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க பண்ணி கொடுக்கும்போது பரவாயில்லையா, அந்த டிஎம்கேல இருந்தா அந்த பையன் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தான், சரிப்பா ஓட்டு போட்டிருக்கா, அப்படி போட்டுறேன்ப்பா போப்பா அப்படின்ற மாதிரியான நிலைமையை இன்னைக்கு உருவாக்குறாங்க. இன்னொன்று நீங்க சொன்னீங்கல்ல, மொழி வழியா மாநிலம் பிரிக்கப்பட்டது, எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லிருக்கீங்களே. வெஸ்ட் பெங்காலிருந்து வங்காளத்திலிருந்து வங்காளிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க. அவங்களே இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஊடுருவல்காரர்கள். அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது. ஏன் அப்படின்னா அவங்க பிரதானமாக இஸ்லாமியர்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அகென்ஸ்டாக தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைனா காங்கிரஸ் அலைன்ஸ்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அந்த வாக்காளர்களை நாங்கள் நீக்க போகிறோம். ஏன்னா அவங்க இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் அல்ல, தேசத்தினுடைய குடிமக்கள் இல்லைல்ல. ஆனால் இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டாங்கல்ல, 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துட்டாங்கல்ல. இப்போ அவனுக்கு நீ ஓட்டு கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்கிற. இதே தான் நானும் சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இல்லாமல் இருக்கக்கூடிய பீகாரிகளுக்கு ஏன் இங்கே வாக்கு கொடுக்கணும்? நீ பேசுனா தேசியவாதம், நான் பேசுனா இனவாதமா? நீ பேசுனா அது தேசிய பற்று, நான் பேசுனா இன வெறியா? ஏன் இதே நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழ தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம இன்னுமே அகதிகளா முகாமில் இருக்காங்க. சோறு இல்லை, தண்ணி இல்லை, போராட்டம் பண்றாங்க. நீங்க என்னடா வாக்குரிமை கொடுக்கலன்னு பேசுறீங்க? சோறு இல்ல, தண்ணி இல்ல, செத்து போறாங்க முகாம்ல, வஞ்சிக்கப்படுறாங்க. ஒரு தமிழை இன்னொரு தமிழ்நாட்டுல தமிழ் பேசுற மாநிலத்துல இவ்வளவு அவதிப்படுறான். இத்தனைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தமிழ் மக்களை ஏத்துக்கிட்டாங்க, தமிழுடைய உறவுகளா ஏத்துக்கிட்டாங்க, குடியுரிமை கொடுத்துட்டாங்க. சொந்த தந்தையர் நாடு முகாம்ல அடைச்சு வச்சிருக்குங்க, பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்குங்க. அந்த மக்களை எவ்வளவு வஞ்சிக்கிறான்றது தெரியுங்க. அவனுக்கு வாக்குரிமை இல்லை, அவனுக்கு படிக்கிறதுக்கு இல்லை. ஒரு பொண்ணு, தனுஷியான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நீச்சல் அடிச்சு 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 அவ உச்சத்துக்கு போயிட்டா. இப்போ அவளுக்கு நேஷனல்ல விளையாடணும். அப்போ போயிட்டு எனக்கு குடியுரிமை கொடுத்தீங்கன்னா நான் எந்த நாட்டினுடைய பிரதிநிதின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல முடியல. என்னால இலங்கைன்னு சொல்ல முடியல, இந்தியாவுன்னு சொல்ல முடியல. நான் ஒரு அகதியா இருக்கேன், எனக்கு தயவு செய்து இந்தியான்னு குடியுரிமை கொடுங்கன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்ன அரசு இந்திய அரசு. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல, வங்காளிகளுக்கு கொடுக்கல. நான் மட்டும் இதுக்கு பீகாரிக்கு இங்க ஓட்டு போடணும்? ஏன்னா இவங்கெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. கொடுத்து என்ன பயன்? இதே பீகாரிகளுக்கு கொடுத்தா இப்ப வெற்றி பெற்றது போல இங்கேயும் வெற்றி பெறலாம். அவங்களோட எய்ம் என்னன்னா எல்லா இடத்துலயும் ஆட்சியை பிடிச்சாச்சு, எங்கெங்கெல்லாம் பிடிக்கலையோ அங்கங்கெல்லாம் இப்ப பிடிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட பல வருடங்களா ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுல இந்த தடவை வாக்குரிமையை கொடுத்து எப்படியாவது பிடிக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு செவி சாய்க்க போறது கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல திராவிட கட்சிகளையோ இல்ல மாற்று அரசியலையோ நம்புவாங்க. ஆனா பாஜகவை நம்ப மாட்டாங்கன்றது பாஜகவுக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதன் மூலமாக தான் நிச்சயமா இங்க ஆட்சியை பிடிக்க முடியும்ன்றதாலதான் இந்த 2026 தேர்தலை அவங்க ஒரு இலக்கா வைத்துட்டு தான் இப்படி பண்றாங்க அப்படின்றது இது மூலியமே நமக்கு உறுதியா தெரியும் அப்படின்றோம். இன்னொரு விஷயம், நம்ம சீமான் அவர்கள் உறுதியா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். எந்த அளவுக்கு அவர் உறுதியா இருக்காருன்றதையும் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இவங்க எப்படி டபுள் கேம் ஆடுறாங்க, அதாவது மாற்று கட்சியினர் திமுக, அதிமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம். ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர்ல உறுதியா இருக்காங்கன்றதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக பேசணும் அப்படின்னு நான் அதான் சொல்ல வர்றது என்னன்னா, விஜய் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு. இன்னொன்று நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசியே ஆகணுங்க. ஏன்னா நம்ம ஒருத்தரை ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு ஆதரிச்சிருப்போம்.
ஆனால் அந்த நபர் ரொம்ப கேவலமான ஒரு முடிவு எடுக்கிறப்போ எதிர்க்க வேண்டிய தேவை நம்மை போன்ற ஊடகவியலாளருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தின்னு வரீங்க. இப்போ கேவலமாக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறீங்க. ஏங்க உங்களுக்கு பொழப்பு நடத்துறதுக்கு வேற தொழிலே இல்லையா? அரசியல் தான் இருக்கா? கூட்டணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அடகு வச்சுட்டு நான் போய் எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றீங்க. நீங்க தான் புரட்சி தமிழரா? உங்களை வேற ஏதாவது தமிழர்னு சொல்ற போறோம். அதுக்கப்புறமா துரோகி தமிழர்னு உங்களுக்கு பட்டம் தான் கொட்டணும். இதுக்கப்புறமா என்ன நிலைப்பாடு இது? ஏங்க கூட்டணி வச்சுட்டுன்றதுக்காக எல்லாத்தையும் போயிட்டு அக்செப்ட் பண்ணுவீங்களாங்க? நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து நீட்டா நாங்கள் ஆதரிப்போம், இதுவா ஆதரிப்போம், அதுவா ஆதரிப்போம். அப்போ உங்களை அடிமை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதுல தப்பே இல்லையோ அப்படின்ற அளவுக்கு நீங்க பண்றீங்களா இல்லையா? சார் என்றாலே திமுகவுக்கு பயம். ஏன் நீங்க ஏன் பயப்படல? அப்போ சார்ன்றதை நீங்க வேற விஷயத்துல கன்வே பண்ணி சொல்றீங்க. ஓகே, உங்க நிலைப்பாடு என்ன ராசா? எஸ்ஐஆர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்கன்னா 26 இல்லை 96 வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமியால் முதல்வராகவே முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுடைய துணையில் நீங்கள் கூட்டணி விஜயே வந்து உங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் முதல்வராக முடியாது. ஏன்னா ஒரு இனத்திற்கு செய்யக்கூடிய துரோகத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. எஸ்ஐஆர்ன்றது ஒரு கொடிய விஷம் தமிழ்நாட்டுக்கு. அந்த விஷத்தை நீங்களே ஆதரிப்பீங்கன்னா அப்போ மற்றவங்களாம் என்னங்க பண்ணுவாங்க? பாஜக ஆதரிக்கணும்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னை புரட்சி தமிழர் என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி இதை ஆதரிப்பது ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்குது. அதோட வெற்றியை பெற முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஏடிஎம்கே இது வந்து அவங்களுடைய இது திட்டம். ஆனா வந்து எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. நான் கூட்டணியில இருக்கேன் அவ்வளவுதான். ஆனா நான் எஸ்ஐஆரை ஏற்கல, அதுக்கு நான் எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றேன்னு பண்ண வேண்டியது. இவங்களை நம்ம என்ன நினைச்சோம்னா, இவங்க கொஞ்சம் தமிழர், அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு இவங்க நல்லா செய்வாங்க. ஜெயக்குமார் அசிங்கமா போயிட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கேஸ் போட்டா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவோம். உங்கள் மேலெல்லாம் இருந்த எனக்கு இந்த வடச்சென்னை பொறுத்த சொல்லுவேன், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிலண்ணா அப்படின்னு வரேன். அது மாதிரி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரில. இல்லை மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல. இப்போ எனக்கு பார்க்குறப்போ இவங்களுக்கா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும், இவரையா நம்ம புரட்சி தமிழர்னு சொன்னோம், இவங்களையா நம்ம இப்படி பேசணுன்ற மாதிரி அருவருப்பாக இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தைகளை வித்ட்ரா பண்ணிக்கலாமான்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆதரிப்பீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அதாவது அதிமுகவை பொறுத்தவரையும் தேசிய கட்சி பாஜகவோடு இருக்காங்க. அதுவும் அவங்களோட திட்டம் இதை அனுமதிச்சே ஆகணும். அப்பதான் வந்து அந்த கூட்டணி நிலையா இருக்கும். இவங்க பக்கம் அதாவது திமுக பக்கம் என்னன்னா எதிர்ப்பு. ஏன்னா வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பா காங்கிரஸ் எதிர்க்குதுன்றதால எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் இதை பயன்படுத்தி நம்ம ஓட்டுக்களை எப்படி சேகரிச்சுட்டு வரலாம், போய் ஃபார்மை கொடுத்து அவங்கள எப்படி மாற்றி நமக்கு ஓட்டு போட வைக்கலான்ற மாதிரி அவங்களும் இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்களே தவிர மக்கள் நலன் என்பது இந்த இடத்துல வந்து வெறும் வெற்றிடமாக தான் இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். ஆனா சீமான் அவர்கள் அதற்கு வந்து மாற்று அரசியல் நான் வெறும் வாய் வார்த்தையில சொல்லல, இது எஸ்ஐஆர் எதிர்ப்புனா அது எதிர்ப்பு தான், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள்ல உறுதியா இருக்காரு அப்படின்றத இப்பயாவது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய விஷயம். அதான் சொல்றது. இது வந்து நீங்க எடப்பாடி நம்ம விஜய் அதோடு நிறுத்தாம அன்புமணி ராமதாஸோட நிலைப்பாடு என்ன, திருமாவளவனோட நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோட நிலைப்பாடு, பிரேமலதா நிலைப்பாடு என்ன, ஒரு தலைவர்களையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐஆருக்கு மறைமுக ஆதரவோடு இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இதுல சீமான மட்டும் உறுதிதான். சீமான் அவர்களை மட்டும் நம்ம வந்து மிகைப்படுத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு சிலர் சொல்லலாம். ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம். அதுக்கு முன்னாடி அறிக்கைகள் வர வாயிலாக நிறைய சொல்லியிருக்கேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொன்னது என்னன்னா, பேசிக்கிட்டே பேப்பர் எடுத்து பேசிக்கிட்டே சொன்னேன், இந்த பாரு எனக்கு இந்த ஓட்டு எலெக்ஷன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பையன் ஓட்டு போட முடியாது தமிழ்நாட்டில். நாங்கள் நினச்சா ஒரு பையன் ஓட்டு போட முடியாது. எஸ்ஐஆரெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் வச்சுக்கோ, இன்றைக்கி நீ இதெல்லாம் கைவிடு, நல்ல பற்றி சொல்கிறப்ப கேட்டுக்கோ. சீமானோட வார்த்தையில் நீங்கள் சாதாரணமாக எடை போடவே கூடாது. அப்துல் கலாம் கூட சொல்லுவார், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இலங்கையில் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கிறப்போ மீனவர்கள் இங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ சீமான் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் மீனவனை தொட்டா நான் உன் மாணவனை தொடுவேன்னு சொன்னேன். சின்ன கட்சி நாம் தமிழர் கட்சி தொடங்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை இலங்கைக்குள்ள பல தாக்கத்தை ஏற்படுத்திங்க. இலங்கையிலிருந்து வந்த விமானத்துல ஒரே ஒருத்தன் யங்ஸ்டர்ஸ் இல்லை. ஏன்னா பயம். பேனா நீ வச்சு பாரு, நான் வந்து உடைக்கல என்னன்னு நீ என்ன கேளுனா, பேனா வைக்கல. பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு வேலை நடக்கல. அதெல்லாம் அடுத்து ஹரிதாப்பட்டியில சத்தியமணி சொல்றேன், இங்க வந்து அது வராது, டங்ஸ்டன் இங்க வரல. இப்போ இதெல்லாம் தாண்டி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறப்போ எல்லாரும் வந்து அந்த போராட்டம் கலைச்சிட்டு இருக்காங்க காவல்துறை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ண நடிகர்கள், அதை பண்ண நடிகர்கள், சாப்பாடு கொடுத்த நடிகர்கள், நாங்கள் தான் இதை ஒருங்கிணைத்து நடத்தணும்னு சொன்ன நடிகர்கள்லாம் ஓடிட்டான் வீட்டுக்கு.
எங்கே சார் போயிட்டீங்கன்றப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதோ அங்கே தான் போயிட்டுருக்கோம், அங்கே தான் பார்க்க போகிறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்ச நடிகர்கள் மத்தியில் ஒரு வீரம் வரான் கப்பலில். எப்படி வரான்? ஏதோ ஒரு வழியாக பூந்து கப்பலில் ஏறி உணவு பொட்டலங்களை தூக்கிக்கிட்டு நடு கடல் வழியே பீச்சுக்கு நடுவில் வந்து நின்னான். ஏன்னா ரோடெல்லாம் பிளாக்கு, யாரும் போகவே முடியாது. ஒரே ஒரு வீரன் வந்து இறங்கி அந்த மக்களோட மக்களாக நின்னவர் சீமான். சும்மா தான் நீங்கள் இட போடக்கூடாது வார்த்தை. இன்னைக்கு நாம் தமிழர் நினைச்சா எஸ்ஐஆர் நடத்த முடியாது, எந்த எலெக்ஷனும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு ஃபோர்ஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி நிற்கிது. அப்போதான் மக்கள் என்ன பண்ணணும், இதை பார்க்கணும், புரிஞ்சு. சீமான் தானே நமக்காக பேசுகிறான், அவன் பக்கம் போய் நிற்காம இவன் வந்து நாடகம் நடத்திட்டு இருக்கிறவன், கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவன், நடிக்கிறவன், அடிமையாக இருக்கிறவன், இவனோடலாம் மாட நான் நிற்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த விவகாரம் நீங்கள் என்ன பண்ணாலும் எஸ்ஐஆர் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்குதுன்றது தெரியுது. ஒருவேளை இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில், இல்லைன்னா 29 தேர்தலில் தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பா, முக்கியமா தமிழர்களின் நிலை அதோகதி அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல ஒரே ஒரு ஹோப்பு தான், ஒரே ஒருத்தர் தான் நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக, ஒரு ஆயுதமாக எஸ்ஐஆருக்கு எதிராக. எஸ்ஐஆரே நடந்தாலும் வட இந்தியனை ஓட்டு போட விட மாட்டாங்க இவங்க. நீங்க நம்புறீங்களா? வயசானவருங்க, தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் மணியரசன் அவர்கள் சொல்றாங்க, நம்ம தமிழ் பசங்கள்லாம் பூத்துல போய் நிக்கணும்டா, எவனாவது வட இந்தியா வந்து வாக்கு போடுறன்னு நின்னான்னா அவனை வாக்கு போட விடாம பண்ணோம்டா, தேர்தல் நடக்காதுங்க. நீங்க சாதாரணமா கத்து கொடுத்த வயசான மணியரசன் ஐயாக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்னா, இளம் குட்டியா இளம் காளையா உலாவிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு நாம் தமிழர் கட்சி 35 லட்சம் பேர், சீமான் வந்து எல்லா பூத்துலையும் போய் நில்லுப்பா, ஒரு பையன் இந்திக்காரன் வந்து ஓட்டு போடக்கூடாது, ஒரு பையன் நம்மளை மீறி ஓட்டு போடக்கூடாது சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு தம்பிச்சிருங்க. தேர்தல் ஆணைய அதிகாரிகளாவது, காவல்துறை அதிகாரிகளாவது, ஈழ விடுதலை போராட்டத்தை பார்த்து வளர்ந்தவங்க இவங்கெல்லாம், அந்த வெறிய உங்களுக்குலாம் இருக்கும். சாதாரணமாலாம் அவங்கள நீங்க 35 லட்சம் வாக்காளர்கள்னு கடந்து போக முடியாது. பல போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர்கள், ஐபிஎல் போராட்டத்தில் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து நின்னவங்க, காவிரி பிரச்சனைக்கு வந்து மத்தியில் வந்து நின்னவங்க. எஸ்ஐஆர்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க போய் நிற்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு 10 பேர் போய் இளைஞர்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அந்தந்த பூத்துலேயும் இது பரபரப்பாகி தேர்தலே வந்து நிற்கிறதுக்கான ஒரு ரீசனும் இருக்குது. இன்னொன்று, ஒரு வட இந்திய வருமானம் ஓட்டு போட இந்த மாதிரி அடி இப்போ வந்தால் இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது இந்த இடத்த விட்டு. அப்படியே ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்னன்னா, சீமான் வந்து சொன்னார், இந்த திருப்பூரில் இந்திக்காரன் வந்து தமிழ்நாடு அடிச்சப்போ சொன்னார், டேய் என்னடா திருப்பூரில் அடிக்கிறான், அங்கே போலீஸ் அம்பத்தூரில் அடிக்கிறான், திருப்பி அடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறாரு. சொல்லி ஒரே ஒரு இந்திக்கார பையன் இருக்க முடியாது, நான் வந்த ஆட்சிக்கு வந்தேன்னா அவனே பெட்டி பிடிக்கலாம் எடுத்து கிளம்பிடுவான். அவனுக்கு தெரியும் ஒரு காட்டான் ஏறிட்டான் மேலே, இவன் வந்தான்னா என்ன நடக்கும்னு தெரியும், பெட்டி பிடிக்க எடுத்து கிளம்பி. இதை பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் டப் பண்ணி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபாசிஸ்ட் பேசி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போடுறாரு. போட்ட உடனே என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த இந்திக்காரனும் கிளம்பி போயிட்டாங்க. திமுக உத்தரவாதம் கொடுத்துச்சு, வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும், தயவு செய்து போனவங்கலாம் திரும்புவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ட்விட்டுக்கே அலர்னவன் இந்திக்காரன். இங்கெல்லாம் வந்து உன்னால் ஓட்டு போட்டு பாஜகவை அரியணை ஏற்றி விட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய ஓட்டையும் வந்து இந்திக்காரனோட ஓட்டையும் வந்து திமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ விஜய்க்கோ போடக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தெம்பு இருக்கு. சாதாரணமான நீங்கள் இவங்களை தமிழ்நாட்டு மக்களை இட போடக்கூடாது. இந்திக்காரனை கூட்டின்னு போயிட்டு நீ 5ல் போடு, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்வாங்க. திமுக காசை கொடுத்து போடுறா அப்படின்வாங்க. ரிவெஞ்ச் ஆகிடும், மாறிடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பாஜக நினைக்கிறது இங்கே நடக்காம போயிடும். அது எஸ்ஐஆர் விவகாரத்தில் நடக்க போகுது. எனக்கு இதை பார்க்கும்போது சீமான் அவர்களை காட்டி ஒரு இந்திக்காரன் 3 பேர்கிட்ட கேட்கும் போது, போட்டோ காட்டி கேட்கும் போது வெரி டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த காட்சி இன்னுமே மனசுல நின்றுட்டே இருக்கு. அந்த விஜய தெரியலங்க, சொன்னது ஸ்டாலினை தெரியல, ஸ்டாலின் தெரியல, நாட்டினோட முதல்வர் தெரியல, எடப்பாடி பழனிசாமி தெரியல, ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள் தெரியல. விஜய் தெரியுது, ஏன்னா விஜய் வந்து ஆக்டர், ஒரு உச்சபட்ச சூப்பர் ஸ்டார், அதனால விஜய் வந்து தெரியுது. சீமானை ஏன் தெரியுது அப்படின்றப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஏதாவது ஊருக்கு போகிறவன் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். நமக்கு யாரா எதிராக இருப்பா, நமக்கு அங்கே யார் ரவுடி பையன் இருப்பான், யாரால நமக்கு அங்கே பாதிப்பு வந்துட போகுதுன்றது. நம்ம வந்து ஸ்கூலு காலேஜில் எங்கன்னா போகிறோம்னா அந்த ஏரியாவில் யார் ரவுடி இருக்காங்கன்றது தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா அவனால் நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது,
கொஞ்சம் சுமூகமாக நடந்து போயிடணும்னு நினைப்பான். அப்படி வந்து அவனுக்கு நினைச்ச ஒரு ஆள் யாருன்னா சீமான். வெரி டேஞ்சரஸ் ஃப்ளோ சொன்னாங்க. சீமானே நினைச்ச நான் வெரி டேஞ்சரஸ் ஆள் பார்க்க சின்ன பையனமே இருக்குன்னு நினைக்காதரா, வெரி டேஞ்சரஸ் காய் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆழமா அவர்கள் மனதில் அது பதிந்திருக்கு பாரு. இதெல்லாம் வந்து எந்த ஒரு யாரும் சொல்லி கொடுத்தோ இது பண்ணியோ நடக்கல. அந்த இடத்துல அவங்கள பார்த்த உடனே இவங்க நம்மள வந்து எதிர்ப்பாங்க, இந்த இடத்துல நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ற அந்த பயம் வருது இல்ல. மீசையை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீசையை பார்த்த உடனே தமிழனா இருப்பானோ, தமிழ் உணர்வோடு இருப்பானோ, நம்மளை அடிச்சிருவானோன்ற ஒரு பயம் இருக்குது. பேச்சு அந்த மாதிரிங்க, சும்மாலாம் இல்லைங்க. நான் தான் சொன்னேன், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். சீமான் ஆளை பார்த்து நீங்கள் இடம் போடவே கூடாது. சீமானை பேச்சை பார்த்து இடம் போடணும். சீமான் சொன்னதை செய்வார். ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, பல இடத்துல செஞ்சுருக்காங்க. இந்த எஸ்ஆர் அவர் சொன்னதை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். எஸ்ஆர்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்றதை சீமான் உணர்த்திட்டாருன்றது கண்டிப்பா. இதை வந்து மக்கள் புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருந்து எஸ்ஆர் ஃபார்ம் கொடுக்கலன்னா அவ்வளோதான் நம்மளோட நிலைமை அப்படின்லாம் நினைக்காம, இதற்கு நம்மளும் சீமானவர்களோடு இணைந்து ஒரு எதிர்ப்பு குரலை வந்து வலிமையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் இதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஆகவே மக்கள் இந்த காணொலி மூலியமா இதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி தம்பி. நன்றி.